ராம்நகர் வீட்டுல செத்து போன பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அங்க வந்த? சொல்லு, எதுக்கு வந்த? என்ன பார்த்தோம் ஏன் ஓடுன? கணேஷ் அவன் இப்ப எங்க இருக்கான்? சொல்லு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்பா. இதை யார்ட்டும் சொல்ல மாட்டேன். அக்கா மேல சத்தியம் பண்ணு. சரி அம்மா மேல சத்தியம் பண்ணு. சரி வேணாம், சாதா சத்தியம் பண்ணியா? போதியா ஒரு கையோ. என் 2 பசங்களும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன். திருச்சியில் ஓடுற காவேரி மாதிரி வாழ்க்கை நல்லா பலபலன்னு அமைதியாக ஓடிக்கிட்டு இருந்தது. தண்ணி ஓடனா தூக்கம் வரலன்னு ராத்திரி 11 மணிக்கு டிவியை ஆன் பண்ணேன். அதில் சமையல் மந்தன்னு ஒருத்தன் வந்தான். அவன் சமையலை கற்றுக் கொடுத்தானோ இல்லையோ காமத்தை காதில் ஏற்றி விட்டு போயிட்டான். இந்த வயசுக்கு மேலே நம்ம என்ன ரேப்பா பண்ண முடியும்? யார் கூடயாவது காலத்தை கழிக்கலாமேன்னு லீவிங் டுகெதர்னு பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்து தான் அனிதா கணேஷ் 2 வில்லங்க வந்து சேர்ந்தது. நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததும் என்னோட கசின் அனிதா டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் இருக்காதா? என்ன மிரட்டி வீட்டில் இருந்த பண நகை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த ஆத்திரத்தில் அவங்களை கொலை பண்ணணும்னு தான் துப்பாக்கியோட அந்த வீட்டுக்கு போனேன். பெட்ரூம் திறந்ததுக்கு எங்க போயிட்டா? கோயில். ஆண்டவா, முறையை கொலை பண்ண போறேன், நல்லபடியா நடத்தி கொடு. என் வாழ்க்கையே போச்சுப்பா. ஐயோ, காத்து வருன்னு வராண்டால படுத்திருக்கியா? நான் உன்னை பெட்ரூம்ல தேடிட்டு இருக்கேன். ஓ, இதுல போதை வேற போட்டிருக்கியா? இரு, போதையிலே போய் சேர். ஏந்திரு. ஏய், இது அவன் இல்லை, அவன். ஐயோ, இதெல்லாம் ரத்தமா? கோலம் நினைச்சேனே. ஏய் ஏய் அடிதா. ஏய் அடிதா. ஏய் 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 எங்கடா இருக்க? ஏய், நீ உள்ளதா இருந்தியா? இவ்வளவு நீ தான் கொண்டியா? திரும்பவுமா? ஐயோ, ஒரு தரம் ஏமாறலாம், 2வது தரம் ஏமாத்துட்டேனே. நான் போடலான்னு வந்து அவன் போட்டு போயிட்டானு. போட்டது இல்லாம போட்ட பொருள் வேற அங்கேயே போட்டு போயிருக்கானு. ஐயோ, 2 கண்ணு கிடக்குதே. இதுல எது என் கண்ணுன்னு தெரியலையே. பயத்துல பணம் கொடுத்து வாங்கினதே மறந்து போச்சு. இங்கிலீஷ் பாட்டு பாடி எடுத்துட வேண்டியதான். அங்கிள் பிங்கி பாங்கி அங்கிள் பிங்கி பாங்கியா? ஐயோ, பதட்டத்தில் பாட்டே வளருது. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் அ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரை, இங்கி பிங்கி பாங்கி. ஏய் ஏய், இங்க பாரு. ஏய் ஏய், ஐயோ, இது வேற யாரோடா? ஐயோ, இது இன்னொரு வம்பா? ஏமா, நான் உன்னை சுடுறதுக்காக வரலம்மா. நான் சுட வந்தது வேற ஒரு ஆளை. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. நான் பார்த்ததை மட்டும் யார்ட்டையா சொன்னேன், மகளை உன்னை கொண்டே விடுவேன். ஐயோ, இதுக்கு மேல உன்னை எங்க கொல்றது? பயத்துல புடத்துக்கிட்ட புலம்பிட்டு இருக்கடே. அங்க செத்து கிடந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், நான் கொண்டு போன துப்பாக்கி அங்க போட்டு கொலை பண்ண துப்பாக்கியை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். எங்க நான் பண்ணாத கொலைக்கு போலீஸ் என்ன தேட போகுதுன்னா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தேன். கடைசியில நீ வந்து என்ன பிடிச்சிட்ட. நீ விட்டு அந்த துப்பாக்கியில கண்டிப்பா அவன் கைரேகை இருக்கும். ஏன்பா இப்படிலாம்? நான் தான் எல்லா ஒன்றும் சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன பண்ண சொல்லு, அப்படியே பண்றேன். வாசல்ல நிக்கிற காண்டசால தான் கணேஷ் அந்த பொண்ணையும் உன் வீட்டுக்கு கூட்டு வந்தியா? இல்ல, அவங்க கார்லயே வந்துட்டேன். கார் நம்பர் தெரியுமா? நல்லா கேட்டப்போ என் கார் நம்பர் எனக்கு தெரியாது. இந்த ஞாபக மருதிக்கு போட்டி வச்சா நான் தான் நம்பர் 1 வருவேன். அந்த நம்பர் வேணா தெரியும். இவன் யாருன்னு கேட்காம எல்லா உண்மையும் உளர வச்சுட்டோமே. ஐயோ, ரொம்ப மிரட்டுவான் போல இருக்க.